சென்னை அருகேயுள்ள மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். 1500 ஆண்டுகள் பழமையான மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் 1.5 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடைபெற்றன. திருப்பணிகள் முடிவடைந்ததையொட்டி கடந்த 28ஆம் தேதி முதல் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது. இதைத் தொடர்ந்து மாங்காடு அம்மன் கோயிலில் இன்று காலை கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. மாங்காடு காமாட்சி அம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காமாட்சி கோயில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு மாங்காடு காமாட்சி அம்மன் ரொம்ப சக்தி உள்ளவங்க. நான் பெண்கள் ரொம்ப தேடி வாரம் செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி 6 வாரம் வருவாங்க. 7வது வாரத்தில் பால் காய்ச்சி கொடுத்து எல்லாம் அவங்க அந்த 6 வாரத்துக்குள்ளேயே அவங்களுடைய குறைகள்லாம் நிவர்த்தி ஆயிரும். நல்ல சக்தி வாய்ந்த அம்மன் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை பண்ண மகா மேரு இங்கே இருக்குது. 48 மணி மகா மேரு. அதனால் நல்ல என்ன வேண்டினாலும் அந்த வரம் கிடைக்கும். ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட கோவில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே பழமையானது. ஏறக்குறைய 14 ஆண்டுகளுக்கு முன்னால் கும்பாபிஷேகம் நடந்தது. இப்போ திரும்ப நடக்கிறது. உண்மையிலே இந்த கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்கணும்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தோம். அதுக்கு நல்லபடியாக அம்மன் அருள் பொழிது கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்க முடிஞ்சது.